இன்றைக்கு நாம் முழங்கும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இது ஏதோ தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக முழக்கம் அல்ல. நம்ம எல்லாம் உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழகம் தொடரட்டும் என்பதுதான் இதனுடைய உண்மையான பொருள். திருச்சியை மாநாட்டுக்காக நாம் ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? இது தமிழ்நாட்டுடைய மைய பகுதி மட்டுமல்ல, இதுதான் கழகத்தின் மாநாட்டு பகுதி. இன்றைக்கு நாம் நடத்திட்டு இருக்கிறது 12வது மாநில மாநாடு. இந்த 12 மாநில மாநாடுகள்ல 7 மாநாடுகள் திருச்சியே தான் நடந்திருக்கிறது. 1956 2வது மாநில மாநாடு, 1990 6வது மாநில மாநாடு, 1996 8வது மாநில மாநாடு, 2006 9வது மாநில மாநாடு, 2014 10வது மாநில மாநாடு, 2021 11வது மாநில மாநாடு, இதோ இப்போ 12வது மாநில மாநாடு. ஈரோடு தந்த பகுத்தறிவு புகழ் தந்தை பெரியார் மாளிகை கட்டி வாழ்ந்தது இதே திருச்சியில தான். தனித்தனி இயக்கம் நடத்திய போதும் கொள்கையால் ஒருபோதும் பிரியாத தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் வெவ்வேறு வழக்குகளில் ஒரே சிறையில் இருந்தது இதே திருச்சியிலே தான். ரயில்வே சந்திப்பின் ஒரு முனையில் தந்தை பெரியாரும் மறுமுனையில் முத்தமிழக தலைவர் கலைஞரும் இந்தி எழுத்து அழிப்பு போராட்டத்தை நடத்தினதும் இதே திருச்சியில தான். கள்ளக்குடி போராட்டத்தில் கைதான தலைவர் கலைஞர் சிறையில் அடைக்கப்பட்டதும் இதே திருச்சியில தான். அப்போ 1953 கை குழந்தையாக இருந்த என்னை என்னுடைய அன்னையார் தயாளம்மையாள் அவர்கள் கொண்டு வந்து தலைவர் கலைஞர்கிட்ட காட்டினதும் இதே திருச்சியில் இருக்கக்கூடிய சிறையிலே தான். இது மட்டுமா, தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்ல சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிய குளித்தலை தொகுதி இருந்ததும் இதே திருச்சியிலே தான். அடுத்து பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு 50 முழக்கங்களை தந்ததும் இதே திருச்சியிலே தான். அதனாலதான் சொல்றேன், திருச்சி என்றாலே திருப்பம், திருச்சி என்றாலே எழுச்சி, திருச்சி என்றாலே உணர்ச்சி, திருச்சி என்றாலே மகத்தான வெற்றி. அப்படிப்பட்ட திருச்சியில இன்றைக்கு ஒரு மாபெரும் வரலாற்று கடமையை நிறைவேற்றத்தான் நாம் கூடியிருக்கிறோம். 1956 இதே திருச்சி மாநாட்டில் தான் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வாக்களிக்க கழகம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற முடிவை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்தார்கள். அது நடந்து 70 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இந்த தருணத்தில் தந்தை பெரியாரால் கொள்கை உரம் பெற்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்டு தமிழக தலைவர் கலைஞர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட நாம தான் தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்ற உறுதியை இந்த மாநாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே முதல் மாநில கட்சியா நம்முடைய கழகத்தை ஆட்சியில் அமர்த்தினார் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். அவரது வழியில 5 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார் நம்முடைய உயர்நீக தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து உங்களின் ஒருவரான என்னுடைய தலைமையில 6வது முறையாக ஆட்சிக்கு வந்தோம். இப்போ 7வது முறை மட்டுமல்ல, இனி என்னாலும் கழகம்தான் தமிழ்நாட்டை ஆளணும் என்ற சூழ்நிலைக்குத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். இதுதான் நம்முடைய கடமை.
அனைவருடைய பெருங்கடமை. இது எதற்காக சொல்லுகிறேன் என்று கேட்டால், நான் முதலமைச்சராகவும் சில பேர் அமைச்சர்களாகவும் பல பேர் எம்எல்ஏ ஆகவும் சொல்லுகிறோமா? இல்லை. நம்ம தமிழினத்தை காக்க தகுதியும் திறமையும் உழைப்பும் கொண்ட ஒரே படை நம்முடைய கருப்பு சிவப்பு படைதான். நமக்குன்னு ஒரு மாபெரும் வரலாறு இருக்கிறது. நமக்கென்று ஒரு லெகசி இருக்கு. தமிழை காத்தவர்கள் நாம், தமிழ்நாட்டுக்கு பெயர் வச்சவங்க நாம், நம் மாநிலத்தை எல்லா நிலையிலும் உயர்த்துறவங்க நாம். இப்போ கூட தமிழ் மண்ணுக்கு காவல் அரணா இருக்கிறவங்க நாம தான். தமிழ்நாடு நம்மை நம்பித்தான் இருக்கு. நாமும் தமிழ்நாட்டை நம்பித்தான் இருக்கிறோம். அதற்காகத்தான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொய்வில்லாமல் தொடரணும். அதற்காக நாம உழைக்கணும். அதற்காகத்தான் சூழலைக்கணும்.